ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை இந்த மோடியால் இன்னும் சால்வ் பண்ண முடியல. இதற்கிடையில் இந்த தேர்தல் ஆணையம் வர 23 டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவனா டெல்லியிலேருந்து கிளம்பி ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்காரு. இந்த டபுள் இன்ஜின் ஒன்று வார்த்தை சொல்லியிருந்தார். அதற்கு ஆப்போசிட்டாக நம்ம திமுக சிஎம் இருக்கார்ல, அவர் டபுள் இன்ஜின் இல்லை, வெறும் டப்பா இன்ஜின் தான் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்குன்றது. அது மாதிரி நம்ம மக்களும் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒன்றிய பாஜகவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் அவர் வாங்கினது கிடையாது. ஆனால் இந்த கூட்டணின்னு ஒன்று ஏடிஎம்கேல எடப்பாடி வச்சிருக்காரு பார்த்தீங்களா. ஜெயலலிதா அம்மா அப்போவே சொல்லியிருந்தாங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன். முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன். பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல், தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு. அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. ஒரு வழியில வந்த எடப்பாடி அவங்க அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அவர் எடப்பாடியை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இதற்கு சப்போர்ட்டிவா ஒரு நம்ம புதிய தாவைக்கா கட்சியும் போகுமோன்றது எனக்குள்ள ஒரு பயமா இருக்குது. ஒரு தாவைக்கா தொண்டனா நீங்க விஜய் கூட்டணிக்கு போனா நீங்க ஒத்துப்பீங்களா என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கூட்டணிக்கு போனா அவர் ஜெயிச்சிருவாரு, எங்க தளபதி சிஎம் ஆயிடுவாரு அப்படின்ற சில பேருக்கும் நான் தான் சொல்றேன், நீங்க கூட்டணி யார் கூட வேணா வைக்கலாம். ஆனா ஒன்றிய பாஜகன்றது மோசமான ஒரு கட்சின்றத நான் இதுல தெரிவிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 100 நாள் வேலை திட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கான நிதியும் இன்னும் தரல. இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு தமிழ்நாடு முழுக்கன்றதை விட இந்தியாவுக்குமே பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குன்றது இன்ன வரைக்கும் அந்த ஒன்றிய பாஜக ஒரு முடிவு எடுக்கல. டிவிகே விஜய் சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை கூட்டணி வைக்காம இருப்பாரா? என்னுடைய கருத்தை நான் ஸோ இதில் தாவைக்கா விஜய் என்டிஏ கூட கூட்டணிக்கு போனால் சில தொண்டர்களும் சரி, சில கட்சிக்காரங்களும் சரி, இல்லை நார்மல் பீப்புளும் சரி, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்றதான் என்னுடைய கேள்வி. ஏன்னு நான் ஆல்ரெடி ரீசன் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. வேற பாமக கூட கூட்டணி வைங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கோங்க. ஸோ 23ஆம் தேதி ஓட்டிங் போட போகிறோம். அந்த ஓட்டை நீங்கள் 5 வருஷம் தீர்மானிக்கணும் ஒரு ஆட்சி. ஸோ அந்த 5 வருஷம் கஷ்டப்படக்கூடாதுன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுன்றதை பார்த்து ஒரு ஓட்டிங்கை புக் பண்ணுங்கள்.